நீட் தேர்வு இதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதை பற்றி தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். இதனால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னா, அதாவது என்னுடைய பொண்ணு 12th ஃபஸ்ட் குரூப் எடுத்து மேத்ஸ் பயோ எடுத்து நீட் 2 ட்ரிப் எழுதியிருக்காங்க. அந்த 2 ட்ரிப்லையுமே அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு கேன்சல் ஆகி மறு ட்ரிப்பு எழுதியிருக்காங்க. இதில் அவங்களுக்கு மன உளைச்சல் ஆகிட்டு எப்படி ஆகுது, இதே மாதிரி எத்தனை குழந்தைகளுக்கு ஆகுதுன்னு கவர்மெண்ட் வந்து இதை பற்றி மத்திய அரசும் சரி மாநில அரசும் பேசவே மாட்டாங்க. இதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதாவது நான் வந்து சாதாரண ஒரு வைத்தியர் தான். என் பொண்ணை நான் MBBS படிக்க வைக்கணும்னு எவ்வளோ கனவு வச்சுருந்தேன். ஆனால் அந்த கனவுல வந்து என் பொண்ணு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படித்து அதை எழுதும்போது பாருங்கள் ரொம்ப டஃப்பாகவும் இருந்துச்சு. அது போக திருப்பி எக்ஸாம்னு சொல்லி அவங்கள மன உளைச்சலாகி இப்போது அந்த மெடிசனை பற்றி பேசினாலே பயப்படுதேன். இதே மாதிரி எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதே மாதிரி இந்த நீட்டுங்கிறது நமக்கு தேவையே இல்லை. அதை ரத்து செய்யணும். கண்டிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு வந்து ரத்து செய்யணும். இந்த இதில் பாருங்கள், இந்த எக்ஸாமில் இதாகி லீக்கேஜ் ஆகி அதனால் இவ்வளோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை குழந்தைகள் இறந்துருக்கு. இதை பற்றி யாருமே பேசவும் மாட்டேங்கிங்க. இதே மாதிரி உங்கள் குழந்தைகளும் அதில் இருக்குது. அதுக்கு வேண்டியது பேசுங்க. அதுக்கு உண்டான எதிர்ப்பு நீங்கள் தெரிவித்தா மட்டும்தான் இந்த நீட்டை வந்து ரத்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைகள் விடுங்க. வருங்கால சந்ததியினருக்கு நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்க 12th படித்து நல்ல மார்க் எடுத்து மெடிக்கல் சீட்டு வாங்கிட்டோம், அதே போதும் உங்களுக்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ மன உளைச்சல். அந்த குழந்தைகளோட அதாவது மூளையோட தன்மையை அறிஞ்சு அரசாங்கம் செய்ய மாட்டேங்காங்க. அதாவது இந்த 12th படித்த குழந்தை எவ்வளோ வந்து அந்த ப்ரெஷரை ஏற்றுக்கணும். அதுக்குண்டான இதை நம்ம கொடுத்தா நம்ம வந்து ஓகே அது படித்து பாஸ் பண்ணணும். இதில் ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு உண்டான அந்த கொஸ்டின் கொடுத்தா எப்படி எழுதும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் இதுதான். அது வந்து அவங்க வருமானத்துக்கு வேண்டிய மத்திய அரசு வந்து சம்பாதிக்காங்க. 25 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. அப்போ நாங்கள் யார் டாக்டர் ஆகணும்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரும் டாக்டர் ஆக முடியாதா? இதுக்கு வந்து நம்ம நீட்டை ரத்து பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த வருங்கால சங்கதி. இப்போ வந்து என்னுடைய குழந்தை வந்து அந்த ஆசையை வந்து ஆசைப்பட்டா, ஆனால் இந்த பிரச்சனைனால நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் இன்ஜினியரிங் தான் சேர்க்க போகிறேன். இதே மாதிரி குழந்தைகள் வந்து பாதிப்படைஞ்சால் அதை பக்குவமாக எடுத்து சொல்லி நீங்கள் வந்து அதை மாற்றிடுங்க. அதிலே வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இந்த நீட்டே நம்மளுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மாநில அரசும் மத்திய அரசும் இந்த நீட்டை ரத்து பண்ணணும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்.